ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இவங்கள வீட்டுக்குள்ளே விடாதீங்கடான்னு தலைப்பால் அடிச்சுக்கிட்டோம். 1க்கு 4 பேரை சேர்த்து அனுப்பி விட்ருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா பிக் பாஸ் டீமை தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களை பற்றி தெரிஞ்சுமே மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளே விட்டு இன்ன வரைக்கும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அதை தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திவாகர் இந்த தண்ணி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பொண்ணுங்களுக்கு தான் அவனால் என்ன சொல்கிறது, பொண்ணுங்க தான் பாதுகாப்பாக இருங்க, இவனை வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா பசங்களும் கொஞ்சம், அதுக்கு குறிப்பாக துஷார் ஐயா நீலாம் கொஞ்சம் பத்திரமா இருயா, ஏன்னா இவன் நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பத்திரமா சூதானமாக இருந்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி பழம் சரியா, ஒரு 2-3 விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று தண்ணி பழம், இன்னொன்று வியானா, இன்னொன்று ஆதிரை, இன்னொன்று கடைசியாக வந்தாங்க நம்ம யார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி கடைசியாக வந்தாங்க நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. ஏன்னா இவங்க 4 பேரை உள்ளே விட்டதுக்கு இவங்களை வெளியே இருந்திருக்கலாமேடா அப்படின்ற லெவலுக்கு தான் அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி பழம். எனக்கு ஒரு விஷயம் இப்போ எனக்கு கிளியர் கட்டாக எனக்கு திவ்யாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி தான் வினோத்துக்கும் யார் நம்ம தண்ணி பழத்துக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு சரியா, ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம வினோத்தும் பார்த்திங்க அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவார் தண்ணி பழத்தை. அப்போல்லாம் இவங்களுக்கு தண்ணி பழத்தை பார்க்கும்போது அப்படியே பாவமாக இருக்கும், எப்படி பாவமாக இருக்கும். இப்போ திவ்யாவுக்கு இருக்கும், ஆடங்கொப்ப மவனே உன்னை நீ இப்படி இவ்வளோ பேசுகிறனால தான் அந்த மனுஷன் உன்னைய போட்டு இந்த வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான், உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் பேசினேன் பார்த்தியா, அதுக்கு ஏன் செருப்பாக எடுத்து நானே அடிச்சுக்கணுண்டா அப்படின்ற மாதிரி தான் திவ்யா இப்போ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த என்ன சொல்லுது தண்ணி பழத்தோட அந்த சூட்கேஸ் எடுத்து வெளியே வைக்கும்போது திவ்யா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க தண்ணி பழத்துக்கு. திவ்யா அதாவது வினோத்தை ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சண்டை போட்டு வந்தாங்க. நேற்றெல்லாம் வேறு லெவலில் ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம் தான் திவ்யாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் சரியா. இது ஒரு விஷயம். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணி பழம் பொண்ணுங்க கிட்டேயுமே ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கான் சரியா. இன்றைக்கி ஒரு விஷுவல் வீடியோ வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேனே, அதில் துஷாரை போட்டு ஐயோ நோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறது, தோள்பட்டையில் இப்போ பிணைகிறது என்ன, தலைமுடியை பிடிச்சி நோண்டுறது என்ன, அவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். என்னன்னா வானவில் பக்கத்தில் ஏதோ உட்காந்துட்டேன்னா யாரா அவன் வந்து இந்த நோண்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஆம்பலடா என்னையை பார்த்து என்ன இவ்வளோ நோண்டிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் துஷார் அவர் பார்த்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மாதிரி பார்ப்பான். இல்லை அவனா நீ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு துஷாரை பார்க்கும்போது. ஏன்னா இவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி வலிகிறேன், ஒரு மாதிரி சினுங்கிறேன், அவனை பார்த்துக்கிட்டு அப்படின்றான். என்னடா பண்ணுற, ஏன்னா பொண்ணுங்க தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ என்னடா பையனை கூட விட மாட்டேங்கிறியா, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நான் கூட ஏற்கனவே சொன்னேன், அந்த பொண்ணுங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க வந்து என்ன சொல்லுது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். துஷார் நீனும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விட்றா, முன்னெச்சரிக்கையாக கொடுத்து விடு, ஏன்னா என்ன வேணால் நடக்க சான்ஸ் இருக்குது, இன்னும் 2-3 நாள் இருக்குது சரியா. இது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அடுத்து இந்த வீட்டில் வந்து வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கிளாஷ் போயிட்டே இருக்கும். அவரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டே தான் இருப்பார். இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, பிரவீன் ராஜோட பர்சனல் விஷயத்தை எடுத்து பேசுனது அது ரொம்பவுமே இரிட்டேட் ஆச்சு, ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி எடுத்து பேசவே கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், பிரவீன் ராஜ் உன்னால் எவ்வளோ முடியுமோ வச்சு அவனை போட்டு அடி, தண்ணி பழத்தை அடி, உரிச்சு எடுத்துரு, தண்ணி பழத்தை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா வினோத்தும் பிரவீன் ராஜும் இவங்கிட்ட போய் காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா. அதாவது ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ராஜா சின்ன ரோஜாவில் அந்த குரங்கு வேணும் மாமா கொஞ்சம் பிடிச்சு தாங்க ஆமான். ஸோ அந்த வரியை வந்து நம்ம திவாகரை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க சரியா. இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க, ஓகே, உருவ கேலி பண்ணுறாங்கன்னே வைங்க.
பதிலுக்கு நீ என்ன பண்ணணும், நீனு உருவகேலி பண்ணிட்டு போ. அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்கிறாங்களா? சப்போஸ் நீ அவங்க உருவகேலி பண்ணும்போது நீனும் உருவகேலி பண்ணிங்கன்னா யாருமே அதை வந்து உள்ளே வரவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, அதனால் நீனும் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சரிசமமாக போயிடும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏண்டா என்னைய கலாய்க்கிற அளவுக்குலாம் உனக்கு தகுதி இருக்கா? என்னையெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நீ எல்லாம் இது ஆயிட்டியா? நான் என்ன கேட்குறேன், உன்னை கலாய்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? இல்லை நான் என்ன கேட்குறேன், உனக்கு கலாய்க்கிறதுக்கு தனியாக ஏதாச்சும் கோர்ஸ் எதாவது படிச்சுட்டு வரணுமா? ஏன்னா வினோத் வச்சு கிளியும் கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன கோர்ஸையா படிச்சுட்டு வந்திருக்காரு? அவர் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு உன்னை வந்து கிழிக்கிறதுக்கு? இப்போ என்னவோ புதுசாக இவர் வந்து இது பண்ணிட்டு வரணுமா? ஸோ இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரவீன் ராஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இவனை வந்து கலாய்க்கிற மாதிரியே தான் ஒரு டோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே எடுத்தாம பாருங்க அவரோட பர்சனல் விஷயத்தை. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒன்று. என்ன அப்படின்னா, அதாவது சந்தேக புத்தினா இவன் எதை சொல்ல வர்றான் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து பிரவீன்ராஜ் வந்து அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி பேசியிருப்பாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. அப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என் ஒய்ஃபை வந்து நான் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அது அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு நான் சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த இடத்துல சொல்லியிருப்பார். இப்போ இவன் அதை எடுத்துக்கிட்டு வந்து சந்தேக புத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்னாடி விக்கல்ஸ் நின்று என்னடா அவன் சந்தேக புத்தின்னு சொல்லி இப்போ என்ன பர்சனலாக போயிட்டு இருக்கீங்க, குறிப்பாக அவங்க ஒய்ஃபை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பின்னாடி விக்கல்ஸுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், பிரவீன்ராஜ் வச்சு கிழிச்சு விடு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீ அவங்கள பற்றி பேசு. இப்போ அவங்க உன்னை உருவக்கேலி பண்ணுறாங்களா, நீ அவனையும் உருவக்கேலி பண்ணிட்டு போ. நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையில் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவராக மட்டமாக போயிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சோறு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் சோறு. குறிப்பாக இவனுக்கு சோறு வந்து எனக்கு என்னன்னு தெரிலங்க. இவன் எவ்வளோ சோறு சாப்பிடுவான் என்ன எதுன்னு தெரில. இருக்கிறவங்க எவனுக்குமே அந்த ஒரு பிரச்சனை வரமாட்டேங்குது. இவன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வர்றது. இது பண்ணாலும் கனியை சொல்கிறது, இன்னொருத்தன் பண்ணாலும் இன்னொருத்தன் சொல்கிறது. இப்போ என்னடா புதுசாக பிடிச்சிருக்கேன் ரம்யாவை. ரம்யா வந்து ஒழுங்கா சாப்பாடு இது பண்ண மாட்டேங்கிறா, அப்படி பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. அப்போதைக்கு ரம்யா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ரம்யா சொல்லுங்க, தேவையில்லாம என்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாத, சாப்பாடு கொடுக்கல நானே வச்சு திங்கிற மாதிரி என்னை ப்ரொஜெக்ட் பண்ணாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்துச்சுங்க உனக்கு கோவம். அங்க ஒரு பெட்டி வச்சிருக்காங்க, எட்டி உதச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரா நீ? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க அப்படின்னு உள்ள விட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க செலிப்ரேஷனுக்கெல்லாம் வரல, மறுபடியும் வீட்டை ரெண்டாக்கணும்னு தான் உள்ள வந்திருக்கானுங்க. அந்த வேலையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த பக்கம் சவரி கூட நம்ம ஆதிரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சேன், ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எவனாவது கூட சண்டை போடுறதா? ஆதிரைக்கு இது மூணாவது தடவை இந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமும் இந்த அம்மா சும்மா இல்லாமல் சவரி கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவே இல்லையா? உன்னைய வீட்டை விட்டு வேணான்னு சொல்லி பற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்னமா விளம்பர இடைவேளை மாதிரி வந்த மேனிக்கு இருக்க? வந்து கொஞ்சமாச்சும் திருந்துதா? வந்து அந்த மனுஷன் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளே போயிடுச்சு. கதவு திறந்து உள்ளே போய் நான் குளிக்கணும்னு சொல்லி அவர் துண்டோட வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்றீங்க நீங்க? ஆதிரை, இதெல்லாம் தேவையா உனக்கு? உள்ளே போனோமா, செலிப்ரேட் பண்ணோமா, வந்தோமான்னு இல்லாமல் அந்த ஆள் கூட போய் சட்டை போட்டுட்டு இருக்கேன். அவன் ஏற்கனவே நம்ம சபரி வந்து கோவப்பட மாட்டாப்புல, கோவப்பட்டுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்ற ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. இப்போயுமே அதே மாதிரி தான். ஏன்டா குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் பாதியிலே வெளியே தள்ளின்னு சொல்லி அங்கே கையில் ஏதோ சோப்பு டப்பா ஏதோ வச்சு தூக்கி போட்டார் போல இருக்குது. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் காட்டிக்கிட்டு இருக்காத, ஏன் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லி. ஏமா உன் பக்கத்துலேயே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவன் காட்டின காட்டே இப்போ வரைக்கும் எங்களால் தாங்க முடியல. இதில் சபரி வேற உங்ககிட்ட வந்து ஹீரோசியம் காட்டணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களெல்லாம் எதுக்குடா உள்ளே விடுறீங்க? சும்மா இருக்க விடாமல் உள்ளே விட்டு உசுரை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க சபரிக்கிட்ட ஆதிரை. சரியா? இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம சாண்ட்ரா. நான் ஒரு கேள்வி கேட்கணுங்க. ஐயோ எடிட்ரு,
நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மா சாண்ட்ரா பிரஜன் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா பற்றி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா என்னை வந்து தப்பாக ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, என்னமோ ஒரு வார்த்தை போதுங்க. ஆனால் நான் மறுபடியும் அது எப்படி கேட்டாலும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு செகண்ட் நான் கூட யோசித்தேன், அந்த அம்மா மலையாளத்தில் எதுவும் பேசுதா, அந்த அம்மா தமிழில் தான் ஏதோ பேசுது போல இருக்குது. ஆனால் ஒரு புரியாத மாதிரி இருக்குங்க. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த அம்மா என்ன பேசுனுச்சுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியலையே. அதுக்குது என்னத்தை பேசுகிற. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க, பிரஜன் பாவங்க. உண்மையிலே சொல்கிறேன், பிரஜன் பாவம் இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி 20 வருஷத்தை ஓட்டினாருன்னு தான் எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை போடணும். வன்மத்தோடு அலையிற ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லைங்க. பொண்ணுனா குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுறது, என்னடானா உட்காந்து அழுகிறது, இல்லைடானா தான் புருஷனையே சந்தேகப்பட்டு இன்னொருத்தவங்களோட சண்டை போகிறது. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே சாண்ட்ராவை பிடிக்கலைங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சாண்ட்ராவை யாரெல்லாம் நம்பி அவங்க கிட்ட வந்து பேசுனாங்களோ அவங்க எல்லாரையுமே பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போய் தப்பாக தான் பேசியிருக்கு. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று ரம்யாவாக இருக்கட்டும், நம்ம அமிதா இருக்கட்டும், எல்லாரை பற்றியுமே பின்னாடி போய் தப்பாக தான் பேசி வச்சுருக்கு. என்ன பண்ணாங்க, எல்லோரும் வெளியே போனவங்க இதை பார்த்துட்டு வந்து இப்போ எல்லாருமே இந்த அம்மா மேலே கடுப்பில் தான் இருக்காங்க. சரின்னு சொன்னாலும் ஆனாலும் இந்த அம்மா மேலே அவ்வளோ காண்டல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியணும், எடிட்ரு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அந்த அம்மா மைக்கு போட்டிருக்கு, மைக்கில் நல்லா பேசுது, ஏன் கொஞ்சம் கிளியர் கட்டாக பேசுகிற மாதிரி போட்டால் தான் என்ன? உண்மையிலே சொல்கிறேங்க, என்னால் அது கேட்கவே முடியல. என்ன பேசுதுன்னு காது கொடுத்தேன்னா ஒன்றுமே கேட்கவே முடியல. நானும் கேட்டு பார்க்குறேன், முடியலை. உங்களுக்காக நான் இன்னொரு வாட்டி கூட கேட்டு பார்க்குறேன். சேட்டை போட்டு கேட்டால் தான் என்ன பேசுகிறாங்கிறது புரியும். சரி, என்னமோ திவ்யா தான் வினோத்தை வந்து தூண்டி விட்டது மாதிரி இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இடையில இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவ்யா ஏதோ சொன்னாங்களாமா, நல்ல வாயை சம்பாதிச்சதை நாரவாயை திங்கிறான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது இந்த அம்மாவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சான். ஆனால் திவ்யா மட்டும் இந்த அம்மா வந்து இப்போ இவன் புருஷனை வச்சு திவ்யாவையும் சேர்த்து வச்சு பேசுனதை அவங்க வந்து கோவப்படக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. எனக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த கடைசியாக வந்து அந்த ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, ஸோ அதை கேட்டுட்டு என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்றத கொஞ்சம் கிளியர் கட்டாக போடுங்க. திவ்யாவை தான் ஏதோ சொல்லுது, அதை திவ்யாவை தான் ஒரு மாதிரி மென்டலாக என்னமோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்தனா அது ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு சரியாக புரியல. சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீட்டில் வந்து எதுக்கு இவங்களெல்லாம் உள்ளே விட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரஜன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா, இவன் இன்னும் திருந்தலையா, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று, வெளியே எவ்வளோ மரியாதை இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நாதரிச்சு விட்டுட்டா. ஒரு டயத்தில் சாண்ட்ரானா நல்ல பரவாயில்ல, பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க, பிரஜின் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ பிரஜின் பாவம்னு நினைக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.